welcome to our channel Pavi Arts. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஜக் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். drawing note horizontal வச்சிருக்கேன். Okay, next நம்ம மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். First நான் பென்சில் எடுத்துர்க்கேன். Next camel brand oil pastel 25 shade எடுத்துர்க்கேன். Next masking tape நான் bordersக்கு நான் யூஸ் பண்றேன். இப்போ நான் masking tape ஒட்டிட்டேன். Okay, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஹரிசாண்டலாக வச்சுருக்கேன். அதில் சென்டரில் வர மாதிரி ஆப்ஜெக்ட் பண்ண போகிறேன். நம்ம இப்போது அவுட்லைன் பண்ணலாம். இப்போ நான் சென்டரில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன் ஸ்மால் சைஸில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் கேப் விட்டு ரைட் சைடில் ஒரு ஸ்மால் லைன் பண்ணுறேன். நான் லெஃப்ட் சைட் லைனையும் ரைட் சைட் லைனையும் கர்வ் யூஸ் பண்ணி ரெண்டு ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சேம் டவுன் போர்ஷனில் லெஃப்ட் சைட் லைன் அண்ட் ரைட் சைட் லைன்லையும் இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரைட் சைட் லைன் டாப்பில் ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் இருந்து டவுன் போர்ஷனுக்கு ஜாயின் பண்ணுறேன் அந்த லைன். நெக்ஸ்ட் டாப் போர்ஷன் லெஃப்ட் சைட் போர்ஷன் ரைட் சைட் போர்ஷன் நான் கர்வ் லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் ட்ரையாங்கிளோட. நான் ஓவல் ஷேப் இன்சைட் போர்ஷனில் கர்வ் லைன் அப் அண்ட் டவுன் போர்ஷனில் நான் கர்வ் லைன் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் சைட் போர்ஷன் லைன்லேருந்து டவுன் போர்ஷனுக்கு நான் கர்வ் கொஞ்சம் லென்த்தாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் போர்ஷன் கர்வ்லேருந்து டவுன் போர்ஷனில் ஸ்ட்ரைட் லைன் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரைட் சைட் போர்ஷன் கர்வ் நம்ம லெஃப்ட் சைட் பண்ண மாதிரியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜக்கோட ஹேண்டில் போர்ஷன் நான் லெஃப்ட் சைட் ஹேண்டில் பண்ண போகிறேன். இப்போது நான் லெஃப்ட் சைட் ஹேண்டில் பண்ணுறேன். ஸ்டாப் போர்ஷன்லேருந்து சென்டர் போர்ஷனுக்கு நான் ஒரு செமி சர்க்கிள் பண்ணுறேன். நான் செமி சர்க்கிள் பண்ணோன்னா அதுக்கு அவுட் சைடில் நான் இப்போது கர்வ் நான் கொஞ்சம் லென்த்தாக வித் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டாப் போர்ஷனில் நான் வித் கொஞ்சம் நான் கம்மி பண்ணுறேன். நான் டேபிள் போர்ஷன் ஜக் டவுன் போர்ஷனில் நான் ஹரிசாண்டல் லைன் ரைட் சைடில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல் லைன் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த பிக்சரோட லைட்டிங்ஸ் ரைட் சைடு இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் ஷேடோ. இப்போது நான் ஷேடோவுக்கு டவுன் போர்ஷனில் நான் மார்க் பண்ணுற லெஃப்ட் சைட் போர்ஷனில் ஓவல் ஷேப்பில் நம்ம டீட்டெயில் ஒர்க்குக்கு மார்க் பண்ணலாம். இப்போ நான் ஹேண்டில் போர்ஷனில் ஸ்மால் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஹேண்டிலோட இன்சைட் போர்ஷனில் நான் கர்வ் லைன் ஸ்மாலாக ஜக்கோட ஜாயின் பண்ணுறேன் லெஃப்ட் சைட் போர்ஷன். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் போர்ஷன் ஸ்மால் கர்வ்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் ஹேண்டிலில். நான் ஜக்கோட இன்சைட் போர்ஷனில் நான் ஸ்மால் கர்வ் அண்ட் டாப்பில் தென் டவுன்லேயும் நான் ஸ்மால் கர்வ்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த ஜக்கோட டாப்பில் ஸ்மால் கர்வ்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிளில் ஸ்மால் கர்வ்ஸ் லைன்ஸ் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஜக்கோட டாப் போர்ஷனில் நான் ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர் பண்ணுறேன் ஃபார் ஹைலைட் போர்ஷன். ஓகே, நான் ஜக்கோட ரைட் போர்ஷனில் நான் கர்வ் லைன்ஸ் நான் பண்ணுறேன் டபுள் லைன். நெக்ஸ்ட் அந்த லைனோட கம்பேர் பண்ணும்போது இந்த லைன் கொஞ்சம் நான் லென்த் கம்மியாக பண்ணேன். நான் ஸ்மால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிளுக்கு டவுன் போர்ஷனில் நான் ஸ்மால் ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணுறேன். இப்போது நம்ம ஹைலைட் போர்ஷன் மார்க் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ஜக்கோட அவுட்லைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஜக்குக்கு நம்ம கலரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.